ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரை. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகரத்துக்கு 7ஆம் இடமான கடகராசியில சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மீனராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நமக்கு கொடுக்குது. ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, விசா மற்றும் பாஸ்போர்ட்டு, ஒரு பத்திரப்பதிவு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இது மாதிரி அனைத்து விதமான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில பேருக்கு கமிஷன் வகையில் தொழில் ரீதியாக பணம் வரக்கூடிய அமைப்பையும் இன்னைக்கு காட்டுது. அப்போ இதில் புது முயற்சிகள் நன்றாக செயல்படும். பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு புதன் நம்முடைய லக்னத்திலேயே இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. ஈவினிங் 5 மணி 6 நிமிடத்திற்கு சனியினுடைய உப நட்சத்திரத்துக்கு மாறுகிறாரு. இப்போ இந்த புதன் நமக்கு பாக்யாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி செவ்வாய் சாரமும் குருவனுடைய துணையுடன் இருக்கிறதுனால, குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நமக்கு நல்லா இருக்கும். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது இதுக்கும் சாதகமாக இருக்கும். நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் ஏற்ற நாளாக இருக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம். இப்போ 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போகிறாரு. இதுதான் நம்ம சொல்கிறது உண்மையான சந்திராஷ்டமம் அப்படின்னு. கேதுவும் 8லேயே இருக்கார். மகத்துக்கு அதிபதி கேது, அவரும் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் சனியினுடைய அந்தரத்திலையும் இருக்காரு. அதனால எதிர்பாராத சில மாற்றங்கள், பயணங்கள், சந்திப்புகள் இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கு. அதாவது 8ஆம் வீடு என்பது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதுதான். கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த் இஷ்யூஸோ அல்லது பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனையோ கொடுக்கக்கூடும். பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். 8ல் சந்திரன் சுக்கிரனை போல செயல்படுகிறார். சுக்கிரன் நம்முடைய லக்னத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இது வேலை வாய்ப்புக்கு சிறப்பு கொடுக்குது. பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் சாதகமாக இருக்கு. ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி, டீச்சிங் ஒர்க், இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது. 8:31க்கு மேலே சனியினுடைய உப நட்சத்திரத்தில் சுக்கிரன் வர்றாரு. அதனால் மாற்றங்கள், ஐடி சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, ப்ரொஃபஸராக வேலை செய்கிறது மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் 1 பாதமும் கன்னி ராசியிலே 3 பாதமும் இருக்கு. இந்த சூரியனுடைய பலன் இன்னைக்கு நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம லக்னத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். அப்ப லக்னத்திலேயே சூரியன், சந்திரன், சுக்கிரன் அப்படின்றது 9ஆம் இடத்தோட ஒரு தொடர்பு வச்சு நமக்கு ஒரு லிங்க் வச்சு நமக்கு பலன் கொடுக்குது. இப்போ நம்ம அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பலமா இருக்கிறது. சுபகாரியங்கள், கோயிலுக்கு போறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள், கமிஷன் வகை மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள், மேல் படிப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசியிலும் 2 பாதம் துலாம் ராசியிலும் இருக்கு. இன்றைக்கு பலனை தருவது செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் கொடுக்கறதுனால, இப்ப சனி தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால இது மாற்றங்களுக்கு வழிவகுக்கும்.
இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு புது தொடர்புகள் கிடைக்கிறது, புதுசாக நபர்களை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் நன்றாக இருக்கும். புது இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதும் நடக்கும். அதே மாதிரி வீடு விற்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சிறப்பாக இருக்குது. சித்திரை என்பது ஜவுளி கடையை குறிக்கிறது அந்த நட்சத்திரம். ஸோ அதனால் அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இது சிறப்பை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பலமாக இருக்கார். சந்திரனை போல பொதுஜன தொடர்பு, 7ஆம் அதிபதியை போல பொதுஜன தொடர்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கிறார். அதே மாதிரி பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பேசுறது நமக்கு கொஞ்சம் சிக்கலை தரும். பேச்சினால பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. நாக்கில் பாம்பு சனின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி வாக்குஸ்தானத்தில் இருக்கிற ராகு பலமாக இருக்கிறதும் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதும் ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பளிக்கிறோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பணவரவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட புது முயற்சிகளில் போய் பணத்தை செலவு பண்ணி மாட்டிக்கூடாது. ஏன்னா 8ல் கேதுங்கிறது பண நஷ்டம் அப்படிங்கிறத காட்டுது. பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு 6ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இடமாற்றத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கௌண்ட்ஸு இது மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு சிறப்பை கொடுக்கும். அதுபோல் வேலையில் இன்டர்னல் சேஞ்சஸ் கூட நமக்கு பண்ணிக்கலாம். மற்றும் இப்போ வழக்கு நடக்குது, ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். நமக்கு ஆதாயமாக சுமூகமான தீர்வு கிடைக்கும். பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷம் நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வராரு. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களால் ஒரு உதவி வளர்ச்சியெல்லாம் கிடைக்கும். சனி கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி நட்சத்திரம், சனியினுடைய உப நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரத்தில் இருக்குது. அப்போ இன்றைக்கும் நாம் ஒரு முயற்சி எடுத்து ஒரு வேலைக்கு சேர்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படும் மற்றும் நம்ம பிரயாணங்களில் கூட சில தடைகள் ஏற்படும். ஆனால் ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதிக்காது. தொழிலுக்கும் பணவரவுக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.